எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கு தைரா பாப்பாவோட 1 டே ஃபுட் ரொட்டீன்ல தாங்க பார்க்க போறோம். தைரா பாப்பாவோட ஏஜ் நெறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்ல கேட்டே இருக்கீங்க. பாப்பாக்கு வந்து இப்ப வந்து 2 இயர்ஸ் 5 மந்த் ஆகுது. சில பேர் வந்து தைரா பாப்பா வந்து இன்னும் ஸ்கூல்ல சேர்க்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ பாப்பாக்கு ஜஸ்ட் இப்ப தான் வந்து 2 இயர்ஸே ஆயிட்டு இருக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட் இயர் தான் பாப்பா வந்து ப்ரீ ஸ்கூல் சேர்க்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு இன்னமும் மொட்டை அடிக்கல. அதுவுமே வந்து ரெகுலரா வந்து கேட்டுட்டே இருக்கீங்க, பாப்பாக்கு இன்னும் மொட்டை அடிக்கலையா அப்படின்ட்டு. இன்னும் 2 மந்த்ல வந்து பாப்பா வந்து மொட்டை அடிச்சுருவாங்க. அவங்களோட அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அழகுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து அவளோட ஹேர் வந்து பாப்பாவோட ஹேர் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஸோ நீங்க வந்து பார்க்குறீங்க இப்போ வந்து நேச்சுரல் சன்லைட்ல வந்து பாப்பாவோட ஹேர் பார்த்தீங்கன்னா வந்து அவ்ளோ அழகா இருக்கும். ஸோ அந்த சிக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஆகாது. அவளுக்கு வந்து போனிடெயில் போடக்கூடாது. எப்போ பார்த்தாலுமே வந்து பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஹேர்லயே தான் இருப்பா. ஸோ பேண்ட் போட்டாலுமே வந்து பாப்பா வந்து கழட்டிடுவா. அவளுக்கு என்னன்னு தெரியல ஃப்ரீயா இருக்கிறது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாரி வந்து பாப்பாவோட வீடியோஸுமே வந்து நெறைய சிஸ்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. அவ ஏன் வீடியோஸே போடுறதில்ல அப்படின்னு கேட்டே இருக்கீங்க. ஸோ அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்தது எனக்கு. அதனால வந்து ப்ராப்பரா வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல. என்னால முடிஞ்ச வரைக்கும் வந்து ஷார்ட்ஸ் வந்து ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் நானு. ஸோ பட் ஆனா டீட்டெயில் வீடியோ வந்து என்னால வந்து ப்ராப்பரா வந்து அப்லோட் பண்ண முடியல என்னால. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து சம்மர் ஹாலிடேஸுமே இருந்தது. அதுவுமே ஒரு ரீசன் நான் சொல்லலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் ட்ராவலிங், ஸோ ஊருக்கு போறது எல்லாமே இருந்தது. ஸோ அது எல்லாமே முடிச்சு வந்து ப்ராப்பரா இப்ப தான் செட் ஆயிருக்கேன். ஸோ இனிமே பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸ் வந்து ரெகுலரா வரும். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதான் நீங்க சேனல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள் ரெசிபி தாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லல நானு. இது ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல வந்து ஒரு டைம் அப்லோட் பண்ணியிருக்கேன் நானு. இது என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான். எல்லாருக்குமே சேர்த்து தான் நான் பண்றேன் நானு. ஸோ இட்லி வித் தக்காளி குருமா. இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, தக்காளி குருமா தான். ஸோ ரொம்பவே சிம்பிள் தாங்க. குருமானா வந்து நீங்க நினைக்கிற மாரி வெஜிடபிள்ஸ் போட்டு குருமா இல்ல. இது வெறும் பிளைன் குருமா இது. குக் பண்றது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு மட்டும் தான் வந்து செட் ஆகும். ஸோ இட்லி, சப்பாத்தி, தோசை இதுக்கு மட்டும் தான் செட் ஆகும். ஸோ மத்தபடி பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ்க்கு எல்லாமே செட் ஆகாது. டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் அங்க. டைமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எடுக்காது. ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் வந்து ஒன்ஸ் ஆச்சும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நீங்க ட்ரை பண்ணியிருந்தா வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4, 5 எடுத்துக்கோங்க. எப்பவுமே இந்த ரெசிபிக்கு வந்து வெங்காயம் கம்மியா இருக்கணும். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமா இருக்கணும். அப்பதாங்க டேஸ்ட் வந்து சூப்பராவே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பேன்ல பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊத்திட்டு வெங்காயம், தக்காளி வந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்பைசினஸ்க்காக வந்து நான் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காஷ்மீரி சில்லியுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கலருக்காக வந்து காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க உங்களுக்கு வேணா அத ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ இஞ்சி, பூண்டு போட்டிருக்கேன் நானு. ஸோ எல்லாமே பார்த்து நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிட்டு, ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு நல்லா வந்து ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸியில போட்டு இது மாரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தாரா பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா பசி வந்துருச்சு. வந்து கேட்டா, அம்மா இட்லின்னு வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டா. ஸோ இந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாமே போட்டு நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சுக்கணுங்க. அது மாரி திப்பி திப்பியாலாம் இருக்கக்கூடாது. திப்பி திப்பியா இருந்தா டேஸ்ட் இருக்காது. ஸோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டா வந்து நீங்க அரைச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பேன்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மெயின் வந்து அந்த ஃப்ளேவர் குடுக்குறதே வந்து இந்த சோம்பு தாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து இந்த பட்டை, லவங்கம் அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனா நான் மோஸ்ட்லி வந்து அத ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அதோட ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்காது. எனக்கு நார்மலா வந்து இந்த சோம்பு போட்டு தாளிச்சு பண்ணது தான் எனக்கு அதோட ஸ்மெல் தான் ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த வெஜிடபிள்ஸ் குருமாலாம் பண்ணும்போது வந்து இந்த பட்டை, ஏலக்காய் அதெல்லாம் போடலாம். பட் ஆனா இது பிளைன் குருமான்றதுனால வந்து நான் சோம்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா வந்து சர்வ் பண்ணலாங்க. லாஸ்ட்ல கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் தூவிக்கங்க. நீங்க கருவேப்பில கூட போட வேண்டாம். கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு இறக்குனா வந்து அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா வந்து இட்லிய விட தோசைக்கு வந்து அல்டிமேட்டா இருக்கும் இந்த குருமா. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ஸோ வந்து தானியாலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த குழம்புலயே அப்படியே பெசஞ்சு சாப்பிடுவா. ஸோ தாரா பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வந்து பாப்பா குடுக்கறதுனால ஸ்பைசி எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் வந்து ரெட் சில்லி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ அதனால பாப்பாவுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைசி கம்மியா தான் இருக்கும். பட் ஆனா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. நீங்க ஒரு டைம் வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வினோத்துக்குலாம் வந்து அவ்ளோ பிடிக்குங்க. சிக்கன் குழம்ப விட வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதில சூப்பரா இருக்கும். ரொம்பவே சிம்பிள் ரெசிபி. ஆனா வந்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்குங்க. ஸோ தாரா பாப்பா பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து காமா எடுத்துட்டு இருக்காங்க. தானியா வந்து சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. ஸோ தாரா பாப்பா வந்து இப்ப தான் வந்து அவங்களோட மீல வந்து என்ஜாய் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சிம்பிள் லஞ்ச் தாங்க.
என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை. லெமன் ரைஸ் வந்து தைரா பாப்பாவுக்கு வந்து நான் மோஸ்ட்லி வந்து வந்து குடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து ட்ரையா இருக்கும் அப்படின்றதுனால பாப்பாவுக்கு வந்து ஸோ 1 இயர் ஆனதுலேருந்து ரொம்பவே குடுத்ததே இல்ல. ரொம்ப ரேர் தான். அதேமாரி லெமன் ரைஸ் நான் பண்றதுமே ரேர் தான். ஸோ அடிக்கடிலாம் பண்ண மாட்டேன். எப்பயாச்சும் 2 மந்த் ஒன்ஸ் கூட வந்து நான் லெமன் ரைஸ் நான் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ ரொம்ப ரேரா தான் வந்து நான் பாப்பாவுக்கு வந்து இத நான் குடுக்கறது. வீட்லயுமே சமைக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். ஏன்னா வந்து லெமன் ரைஸ் ஃபேவரைட்டுன்ட்டு அப்படி எதுவுமே இல்ல. ஸோ வந்து ஊர்லேருந்து லெமன் குடுத்து அனுப்பிச்சாங்க. ஸோ லெமன் நெறைய இருக்கிறதுனால வந்து இன்னைக்கு லெமன் ரைஸ். பாப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிடுவாளான்னு கேட்டாங்கன்னா, இல்ல. ஏன்னா வந்து ஸோ பாப்பா வந்து கொஞ்சம் வந்து எப்பவுமே வந்து ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். இல்லன்னா வந்து கொஞ்சம் க்ரீமியா இருக்கும். ஸோ கொஞ்சம் லிக்விடா இருந்தா தான் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்வாலோ பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் ஆனா இப்ப பாப்பா வந்து வளர்ந்துட்டா, இந்த மாரி ரைஸுமே வந்து பாப்பா இப்ப சாப்பிட ஆரம்பிச்சா. ஸோ அதனால தான் வந்து அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோவே எடுத்தேன். பாப்பா சாப்பிடுறான்றதுனால தான் வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுக்கணுன்றதுனால வந்து நான் வீடியோ எடுக்கல நானு. ஸோ நான் ஃபீல் பண்ற மாரி தான் நெறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து மெயினா வந்து குழந்தைங்களுக்கு வந்து இது மாரி வந்து லெமன் ரைஸ்லாம் வந்து அவ்வளவா பிடிக்காது. ஏன்னா வந்து ட்ரையா இருக்கும். ஸோ வந்து முழுங்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றதுனால வந்து நெறைய கிட்ஸ் வந்து இத லைக் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா வந்து இதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வந்து லெமன் ரைஸ், பொட்டேட்டோ, எக் ஃப்ரைலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் நம்ம ட்ரிப்லாம் போனோம்னா, இப்ப தான் வந்து நெறைய ஹோட்டல்ஸு, ஃபுட்டு எல்லாம் வெளில சாப்பிடுறது. நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் வந்து எங்கேயாச்சும் கூட்டு போனாங்கன்னா வந்து இது மாரி வந்து லெமன் ரைஸ், புளி சாதம் இப்படி தான் வந்து கட்டி கூட்டு போவாங்க. இல்ல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி இருக்கும். ஸோ ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து லெமன் ரைஸ், புளி சாதம் இது 2 தான் வந்து எடுத்துட்டு போவாங்களே. ஸோ ஆனா இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் இப்ப வீட்ல சமைச்சு வந்து ட்ரிப்புக்குலாம் எடுத்துட்டு போறா? அங்க என்ன கிடைக்குதோ அத சாப்பிடுறோம். நெறைய ஹோட்டல்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம அப்படிதான் வந்து நம்ம வெளில போகும்போது வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இது மாரி ஃபுட் வந்து இப்ப வீட்ல பண்றதே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ரேர் ஆயிடுச்சுங்க. நானுமே வந்து ரெகுலரா பண்ண மாட்டேன். எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. பட் ரொம்ப ரேர்ன்றதுனால தான் வந்து இந்த மாரி ஃபுட்டெல்லாம் நாங்க பண்றது. பட் தாயரா பாப்பா வந்து இப்ப சாப்பிட ஆரம்பிக்கிறா. அதுவுமே வந்து இன்னைக்கு வந்து ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப விருப்பப்பட்டுலாம் பாப்பா சாப்பிடல. ஸோ பசிக்கு சாப்பிட்ட மாரி தான் இருந்தது. ஏன்னா வந்து காலையில பார்த்தீங்கன்னா, இட்லி வந்து நல்லா வந்து ஃபில்லிங்கா பாப்பா சாப்பிட்டா. ஸோ நானுமே வந்து பாப்பா சாப்பிடுறதுனால ஃபோர்ஸ் பண்ணல நானு. ஆனா வந்து எக் சாப்பிட்டாங்க. பாப்பா வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணேன். அதுவுமே சாப்பிட்டாங்க. ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியா தான் எடுத்தாங்க. ஸோ நெறைய கிட்ஸுமே வந்து இத லைக் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா டிஃபன் பாக்ஸ் கொஞ்சம் வந்து பெரிய பசங்களா ஆயிட்டாங்கன்னா, இப்போ 4த், 5த் படிக்கும்போது ஸ்கூலுக்குலாம் குடுத்து அனுப்பிச்சா பசங்க ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அப்ப நல்லாருக்கும். ஸோ இது தானியாக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து நான் நெறைய கேஷ்யூ போட்டேன். தானியாவும் சாப்பிட மாட்டா. அந்த முந்திரி பருப்புக்காக தான் வந்து தானியா வந்து இந்த மாரி ரைஸ்லாம் சாப்பிடுவா. அதனால அவளுக்காகவே நெறைய கேஷ்யூ வந்து நான் போட்டேன் நானு. ஸோ வந்து லெமன் ரைஸ் பண்ணி ஓரமா வச்சாச்சு. ஏன்னா கொஞ்சம் அது ஊறுனா தான் வந்து லஞ்சுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். ஸோ சாப்பாடு செஞ்சு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சும் வந்து சோக் பண்ணா தான் வந்து அது கரெக்ட்டா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் லெமன் ரைஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்றேன். எக்குமே பார்த்தீங்கன்னா வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன். எக் நான் ஃப்ரை பண்ணேன். ஏன்னா வந்து ரொம்ப ஆயிலா இருக்க மாரி ஃபீல் ஆச்சு. அதனால வந்து பாயில்டு எக்கா வச்சுட்டேன் நானு. பொட்டேட்டோ மட்டும் நான் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன் நானு. இதுவுமே ரொம்ப ஈஸி தாங்க. இந்த ஃப்ரை நான் வந்து வெங்காயம், தக்காளிலாம் எதுவுமே போடல. நார்மலா வந்து அ எண்ணெய் ஊத்திட்டு வந்து கொஞ்சமா வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பில போட்டுட்டு தாளிச்சுட்டு, நீங்க பூண்டு வேணா வந்து கொஞ்சம் நசுக்கி போடலாம். ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்குங்க. அத போட்டுட்டு வந்து இந்த ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு, நார்மல் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் மட்டும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. டேஸ்ட் வந்து செம்மையா இருக்குங்க. ஸோ இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாம்பாருக்குலாம் கூட சூப்பரா இருக்கும். சாம்பார் சாதத்துக்குலாம் அவ்வளோ டேஸ்ட்டா சூப்பரா இருக்குங்க அது. ரொம்பவே சிம்பிள் தான். ஆனா வந்து உருளைக்கிழங்குமே பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு நல்லது. பெரியவங்க வந்து ஏஜ் ஆக கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெறைய சாப்பிட வேண்டாம். ஸோ தாயரா பாப்பா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ தான் சாப்பிட்டா. ரைஸ் அந்த அளவுக்கு சாப்பிடல. அதே மாரி வந்து முட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ரைஸ் வந்து நான் வச்ச குவான்டிட்டில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கால்வாசி தான் பாப்பா சாப்பிட்டா. மத்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த எக்கும் வந்து பொட்டேட்டோவும் வந்து பாப்பா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்குமே பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து இந்த எல்லோ வந்து சாப்பிட மாட்டேன்றா. நானுமே குடுக்கறதில்ல. ஸோ இது மாரி ஆஃப் ஆயில் இல்ல வந்து பிரெட் ஆம்லெட் அது மாரி போடும்போது மட்டும் தான் வந்து பாப்பா வந்து ஃபுல் முட்டை சாப்பிடுறா. இல்லன்னா வந்து வெறும் வந்து ஒயிட் மட்டும் தான் சாப்பிடுறா. எல்லோ சாப்பிட மாட்றாங்க. ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க. பட் ஆனா டேஸ்ட்டுக்குன்னு அந்த பசிக்குன்னு சாப்பிட்டாங்க. பட் விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தான் சாப்பிட ஆரம்பிக்கிறா. இது மாரி வந்து ட்ரையா இருக்க ரைஸ்லாம். ஆனா வந்து அவளுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அது அடிக்கடி நான் செஞ்சுடுவேன் நானு உருளைக்கிழங்கு. ஸோ அதனால வந்து உருளைக்கிழங்கே வந்து அதிகமா எடுத்து சாப்பிட்டுருந்தா பாப்பா. முட்டையும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட சிம்பிள் லஞ்ச் வந்து இப்படி தான் போச்சு. ஸோ நீங்க உங்க வீட்ல வந்து இது மாரி லெமன் ரைஸ் இல்லன்னா வந்து புளி சாதம்லாம் பண்ணீங்கன்னா வந்து உங்க கிட்ஸுங்க சாப்பிடுவாங்களா இல்லையான்னு சொல்லுங்க. இல்லன்னா என்ன மாரி
மாரி நீங்களும் வந்து எப்பயாச்சும் ஒரு தடவ சமைப்பீங்களா? அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா வந்து உங்க கிட்ஸுங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் வந்து சூப்பர் ரெசிபி இது. ஸோ ஈஸியா வந்து பண்ணி குடுத்துடலாம். ஸோ உங்க கிட்ஸ் சாப்பிடுறாங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஈவினிங் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அப்படி இல்லன்னா வந்து இத வந்து நீங்க வந்து டின்னராவும் குடுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு 6:00 போல வந்து நான் குடுக்குறேன் நானு. ஸோ இது வந்து ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்குங்க. எனக்கு 2 கிட்ஸ் இருக்குன்றதுனால வந்து ஸோ 2 பேருக்குமே சேர்த்து நான் பண்றேன் நானு. பேபிக்கு வந்து ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும். அதே மாரி வந்து ஹெல்த்தியும் கூட. இது எப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து, உங்க பேபி வந்து 1 இயர்க்கு மேல வந்து நீங்க தாராளமா இத குடுக்கலாம். இத வந்து நீங்க போரேஜ் மாரியும் குடுக்கலாம். நான் வந்து இத வந்து ஸ்மூத்தி மாரி பண்றேன். ஸோ 1 இயர் பேபிக்கு மேல இருக்க ஒரு 1 1/2 இயர்ஸ் வரைக்கும் நீங்க குடுக்கறதா இருந்தீங்கன்னா வந்து, போரேஜ் மாரி நீங்க குடுங்க. ஸோ வந்து ரொம்பவே அவங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு வந்து ஸ்மூத்தி பண்றேன். என்ன ஸ்மூத்தி பார்த்தீங்கன்னா வந்து ஓட்ஸ் ஸ்மூத்தி தான். ஸோ நட்ஸ் எல்லாமே போட்டு ஓட்ஸ் ஸ்மூத்தி தான் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஓட்ஸ வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து சூடான பால்ல வந்து ஊத்தி சோக் பண்ணிக்கங்க. இது கூட பார்த்தீங்கன்னா வந்து பாதாம், நட்ஸு, டேட்ஸ் நான் போட்டிருக்கேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அந்த சூடான பால்ல வந்து ஓட்ஸ் வந்து சோக் ஆகணுங்க. அப்பதான் வந்து அந்த பாதாம்லாம் வந்து கொஞ்சம் சோக்கா இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வந்து பிளெண்டர்ல போட்டுட்டு நான் ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக வந்து கொக்கோ பவுடர் அண்ட் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ நீங்க வந்து கொக்கோ பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். அத நீங்க யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து போட்டா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாரி சுகர் எதுவுமே ஆட் பண்ணல. ஆனா ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க. நீங்க ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இத வந்து நீங்க வந்து உங்க ஸ்கூல் போற கிட்ஸுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டா கூட குடுக்கலாங்க. உங்க குழந்தைங்க வந்து நார்மலா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்லி, தோசையே குடுத்துட்டு இருக்கீங்களா? வந்து ஒரு நாள் வந்து இது மாரி வந்து குடுத்து பாருங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அதே மாரி வந்து ரொம்ப வந்து சீக்கிரமா டயர்ட் ஆக மாட்டாங்க. ஸோ நான் வந்து நல்லா எனர்ஜியா இருப்பாங்க. இது மாரி வந்து வீக்லி வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து இது மாரி ஸ்மூத்திலாம் வந்து பண்ணி குடுங்க. ஓட்ஸ் சாப்பிட்டா வந்து குழந்தைங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஓட்ஸ்ல வந்து அவ்வளோ புரோட்டீன் இருக்குங்க. ஸோ வந்து உங்க பேபிஸ்க்கு வந்து கண்டிப்பா நீங்க குடுக்கலாம். நீங்களுமே வந்து இத குடிக்கலாம். ஸோ அவ்வளோ ஹெல்த்தி இது. ஸோ தைரா பாப்பாக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். தனியா வந்து பாப்பாக்கு இதுக்கு மேல டின்னர் வந்து நான் ரெடி பண்ணல நானு. ஸோ இதுவே வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்குங்க. இதுக்கு மேல வந்து அவங்க பசிச்சுதுன்னு கேட்டாங்கன்னா வந்து போரேஜ் மாரி ஏதாச்சும் நான் பண்ணி குடுத்துருவேன் நானு. ஸோ நைட்ல வந்து ஒரு 8:00 மேல வந்து பாப்பா கேட்டாங்கன்னா தான் வந்து போரேஜ் குடுப்பேன். அப்படி இல்லன்னா வந்து அவ்வளோதான் அவங்களுக்கு. வெறும் மில்க் மட்டும் குடிச்சிட்டு பாப்பா தூங்கிடுவாங்க. ஸோ இந்த விளாக் அவ்வளோதாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்ல கொரீஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தைரா பாப்பாவோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம வந்து அங்கேயும் போயிட்டு பாப்பாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஆல். பாய். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.